இஸ்லாம் சொல்லி கொடுத்த இரண்டாவது உபதேசத்தை சொல்லுங்க. இதா குல்த லிகைரிக ஃபஹ்ஃபஸ் லிசானக, நாவை அடக்கமாக்கி கொள், யாத்தி வார்த்தை விட்டுறாத. இரண்டாவது உபதேசம். லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் மூன்றாவதாக சொன்ன அற்புதமான செய்தி, இதா குன்த ஃபில் தஆமி ஃபஹ்ஃபஸ் பதனக், எங்கேயாவது சாப்பிட்றதுக்கு உட்கார்ந்தீங்கன்னா முதல்ல உன் உடம்ப பாதுகாத்துக்க. அப்படின்னா தொண்டையில இறங்குகிற உணவு எந்த அளவுக்கு போக வேண்டும் என்பதை நீ கட்டுப்படுத்திக் கொள். ருசியா இருக்குது, சுவையா இருக்குது, அதிகமா சாப்பிட விட்டுறக்கூடாது. இது மூன்றாவது உபதேசம். நாளையும் சொல்லிவிட்டு திருப்பி கேட்பேன், குழந்தைகள் சொல்ல வேண்டும். நான்காவது செய்தி, இதா குன்த ஃபீ கைரி பைத்திக வஹ்ஃபஸ் பஸரக, மக்களே அடுத்தவங்க வீட்டுக்கு போனா உன் பார்வையை தாழ்த்திக்கொள். அடுத்தவங்க இடத்துக்கு போனா கண்டதையும் பார்த்துடக்கூடாது. இந்த பொருள் நல்லா இருக்குது, இந்த மாதிரி அத்தா மாட்டை வாங்கி தர சொல்லு, அதெல்லாம் சொல்லக்கூடாது. பார்வைகளில் பேணுதல் வர வேண்டும். சின்ன குழந்தைகளிலிருந்து இந்த 4 விஷயத்தை கட்டுப்படுத்த வேண்டும். ஒன்றாவது செய்தி, நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிவிட்ட செய்தி என்ன? கல்வை பேணிக்கொள். எப்பொழுது? தொழுகையில் நிற்கும் போது பேணுதலா அந்த பக்கம் இந்த பக்கம் திரும்பாம நேரா சஜிதா செய்யற இடத்தை பார்த்து தொழுகுவதற்கு சிறு பிராயத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும். இரண்டாவது விஷயம், நாவை பேணுகிறோம். யாரிடத்தில் எப்படி பேச வேண்டும் என்கிற அடக்கத்தை சொல்லிக் கொடுங்கள். மூன்றாவது செய்தி, உணவிலே இருக்கிற பொழுது சுவையாக இருக்கு, வயிறு நிறைய சாப்பிட வைத்து விட வேண்டும். அளவாக சாப்பிடுவதற்கு பழக்கப்படுத்த வேண்டும். நான்காவது செய்தி, அடுத்தவர்களின் வீட்டில் இருக்கிற பொழுது பார்வையில் பேணுதல் வர வேண்டும். இந்த 4 உபதேசமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள்.